அரசை, நதிநீர் ஆணையத்தின் உத்தரவை மதிக்காத மத்திய கர்நாடக அரசை, பிரதமர் அழைத்து வலியுறுத்திய போது நீர்ந்தர மறுக்கின்ற கர்நாடக அரசை, என்றைக்காவது இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் உயரதிகாரத்தை பயன்படுத்தி பிரிவு 356 பயன்படுத்தி அது எந்த அரசாக இருந்தாலும் தர மறுக்கின்ற அரசாங்கத்தை ஒரு முறையாவது டிஸ்மிஸ் செய்து இந்தியாவின் இறையாண்மையை காப்பாற்றுவதற்கு மத்திய அரசுக்கு யோசனை இருக்கிறதா? அந்த தகுதி இருக்கிறதா? இல்லை. காரணம், நாம் தமிழர்கள் இழிச்சவாயர்கள். நாம் கட்சிகளாக, சாதிகளாக, மதங்களாக பிரிந்து கிடக்கிற காரணத்தினால் ஒன்றுபட்ட தமிழகம் தன்னெழுச்சியாக எழுந்து மத்திய அரசின் செழிப்பறைகளை அடைவதற்கு தயாராகாத காரணத்தினால் மத்திய அரசின் துரோகம் காவேரியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டில் பிரதமராக இருந்த தேவகவுடாவும் சொல்கிறார், தண்ணீர் திறந்து விட மாட்டோம். இந்திய நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிற அந்தோனியும் சொல்கிறார், தண்ணீர் திறந்து விட மாட்டோம். கர்நாடகத்தின் முதலமைச்சராக இருந்த அது பங்காளப்பா, எடையூரப்பா, அது எந்தப்பா, குமரப்பா, குமாரசாமி எவராக இருந்தாலும் திறந்து விட மாட்டோம் என்கிற ஒரே நிலை எடுக்கிறார். நான் கேட்கிறேன், மத்திய அரசே, இந்த தஞ்சை கொள்கிற டெல்டா மாவட்ட மக்கள், நாகை மாவட்டத்தின் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தார்மீக உரிமையும் மத்திய அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? இங்க இருக்கிற தமிழ்நாட்டுடைய இந்த விவசாய பெருமக்கள் எத்தனை பேர் தூக்கமாட்டிக் கொண்டு இறந்தார்கள்? விவசாயிகள் தங்களுடைய விளைநிலங்களில் எத்தனை விவசாயிகள் மருந்தை குடித்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள்? எத்தனை குடும்பங்கள் தன் பெற்று வளர்த்து பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல், திருமணம் செய்து கொடுக்க முடியாமல் துன்பத்திலும் துயரத்திலும் ஆழ்ந்து கிடந்தார்கள். இதை பற்றி எல்லாம் இங்கு இருக்கிற செட்டிநாட்டார் சிதம்பரத்துக்கு கவலை இல்லை. தஞ்சை மாவட்டத்தை தலைமையிலே இன்றைக்கு பிறந்து வளர்ந்து மூப்பனாருடைய வாரிசாக இருக்கிற அருமையண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களுக்கு கவலை இல்லையா? ஏன் நீங்கள் இந்திய அரசில் அங்க வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டின் நலனை சார்ந்து நீங்கள் குரல் கொடுக்கின்ற போது உங்க குரலை மதிக்க மறுக்கின்ற மத்திய அரசிலிருந்து மானம் காத்த வாழப்பாடியார் போல் பதவியை தூக்கி எறிவதற்கு ஏன் மனதில்லை? காவேரி நீர் பிரச்சனையில் கர்நாடக தலைமைத்த போது மத்திய அமைச்சரவையிலிருந்து வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் இந்த பதவி என் நாட்டு மக்களுக்கான உரிய நீரை பெற்றுத் தருவதற்கு லாய்க்கின்ற போது இந்த மத்திய அரசு மந்திரி பதவி என் மயிலுக்கு சமம் என்று தூக்கி எறிந்தார்கள். அந்த மானமுள்ள வீர பரம்பரையில் பிறந்த என் தமிழ்நாட்டு தமிழக அமைச்சர் பெருமக்களுக்கு ஏன் வரவில்லை? நான் கேட்கிறேன். காவேரி நீரிலும் சூடும் சொரணையும் மானமும் அறிவும் உங்கள் சிந்தனையை தட்டி எழுப்பவில்லை. முல்லை பெரியாரில் என்ன நிலைமை? முல்லை பெரியாரை 142 அடி அணையாக உயர்த்தலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட போது நாட்டுடைய அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் ஒன்று சேர்ந்து உத்தரவை நிறைவேற்ற முடியாது, நாங்கள் இடித்து தரமட்டமாக்குவோம் என்று கடப்பாறையோடு மம்முட்டிகளோடு ஊர்வலம் வருகிறார். நான் கேட்கிறேன், இந்திய அரசில் இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு வாழ்கின்ற தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்களே, எங்கே போச்சு உங்க உணர்வு? எங்கே போச்சு உங்க வீரம்? எங்கே போச்சு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் உருவாக்கிய உங்கள் காங்கிரஸ் பற்று? நான் கேட்கிறேன், மத்திய அரசு காய்கறியிலும் தமிழர்களை உதாசீனப்படுத்துவது, முல்லை பெரியாரிலும் உதாசீனப்படுத்துவது, சரி இதையெல்லாம் போச்சு பக்கத்தில் இருக்கிற பாலாரை காப்பாற்றுவதற்கு வழி உண்டா? ஆந்திரத்து தெலுங்கர்கள் தண்ணி தருவதற்கு முன் வருகிறார்களா? 1008 இடங்களிலே குறுக்கே அணைகளை கட்டுகிறார்கள். காவேரியின் தலைவர்கள் தென்பண்ணை ஆற்றில் தண்ணீரை தாருங்கள் என்கிற போது தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே அணைகளை கட்டி தடுத்து நிறுத்துகிறார்கள். கடந்த மாதம் நாம் மிகப்பெரிய அளவிலேயே ஓசூரிலே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்படுகின்ற தடுப்படைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி கர்நாடகாவை நோக்கி முற்றுகை பேரணியை நடத்தி கைதானோம். நான் கேட்கிறேன், ஒரு மாநிலத்தின் அடிப்படை தேவைகளை, அடிப்படை உரிமைகளை, குடிநீர் ஆதாரத்தை, விவசாயத்தின் ஆதாரத்தை, ஊழலுக்கான வாழ்வு ஆதாரத்தை பக்கத்திலே இருக்கிற 3 மாநிலங்களும் தொடர்ந்து செய்கின்ற போது உங்களுக்கு சிவப்பு விளக்குகளும் மந்திரி பதவிகளும் ஒரு கேனா? எண்ணி பார்க்க வேண்டாமா? தமிழுடைய வானம், தமிழுடைய வீரம், தமிழுக்கு இருக்கிற மிகப்பெரிய அந்த பெருந்தன்மை எங்கே போகிறது? உன் சொந்த மண்ணில் உன் சொந்த சகோதரன் தற்கொலைக்காராகிறார். கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி விவசாயம் செய்த நிலை தூண்டப்பட்டு தற்கொலை செய்து கொள்கிறானே, இந்த துன்பத்தில் உங்களுக்கு பங்கு இல்லையா? இந்த துயரத்தில் உங்களுக்கு
பங்கு இல்லையா? சரி, கர்நாடக பிரச்சனையில் உணர்வு வரவில்லை, முல்லை பெரியாறில் உணர்வு வரவில்லை, பாலாற்றில் உணர்வு வரவில்லை, தென்பெண்ணை ஆற்றில் உணர்வு வரவில்லை. நான் கேட்கிறேன், உன்னுடைய சொந்த சகோதரன் தமிழக மீனவர்களை 650க்கு மேற்பட்ட தமிழக மீனவர்களை சிங்கள வெறியன் என் இனத்தை கொண்டு ஒழித்த அந்த போர் வெறி பிடித்த சிங்கள அதிபன் ராஜபக்சேவுடைய ராணுவம் சுட்டுக் கொண்டிருக்கிறானே, அந்த கொடிவனுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து இந்த நாட்டின் திருப்பதியில், எங்களுடைய பூர்வீக மண்ணில், எங்களுடைய தமிழ் நிலையான திருப்பதியில் தமிழுக்கு சொந்தமான நிலத்தை கடந்த காலங்களில் தாரகாத்தின் மூலம் இன்றைக்கு ஆந்திரத்தின் கையில் இருக்கின்ற திருப்பதிக்கு லட்டு சாப்பிட வரானே, அந்த மானங்கட்ட செயலை கண்டிப்பதற்கு மத்திய அரசுக்கு யோக்கியம் இருக்கிறதா? தகுதி இருக்கிறதா? தடுத்து நிறுத்துவதற்கு முன்வருகிறீர்களா? கேட்கிறேன். இதுவரைக்கும் 650க்கு மேற்பட்ட தமிழர்களை சுட்டு படுகொலை செய்திருக்கிறானே, ஆயிரக்கணக்கான கடல்களை அடித்து நொறுக்கி என் மீனவ சகோதரன் கைகால்களை கட்டி தூக்கி கடலில் வீசுகிறானே, இரும்பு நாடுகளின் துப்பாக்கி கட்டைகளையும் கொண்டு அவனை அடித்து மண்டையை உடைத்து முகத்தை சிரித்து உயிரிழந்து குத்தி தூக்கி வீசுகிறானே, மீன் குஞ்சுகளுக்கு இரையாகட்டும் என்று. இவற்றையெல்லாம் சகித்துக் கொண்டு கேவலம் எம்பி பதவிக்கும் மந்திரி பதவிக்கும் பல்லளித்துக் கொண்டிருக்கிற தமிழக அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள், இது கேட்பதற்கு ஒரு தார்மீக உரிமை, இது கேட்பதற்கான ஒரு திராணி நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறதா? ஏன் இல்லை? எல்லாம் பதவி சுகம், நாற்காலி சுகம், அனுபவிச்சு எல்லாத்திலையும் கோடிக்கணக்கில் தான் இப்ப ஊழல். நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருப்போம் 5 ரூபா 10 ரூபா லஞ்சம். இன்னைக்கு 5000 கோடி 10,000 கோடி தான் லஞ்சம். 1 லட்சம் கோடி ஸ்பெக்ட்ரா, 2 லட்சம் கோடி நிலக்கரி பேரம். இது நாடா? இதுக்குதான் மத்திய அரசா? இதுக்குதான் மன்மோகன் சிங் பிறந்து 2வது முறை இந்திய நாட்டு மக்கள் வாய்ப்பளித்தார்களா? அதுலயும் காலி. இதுவரையில் 49 நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்து 1.5 மாதத்திற்கு மேலாக இலங்கை ராணுவம் சிறையில் அடைத்திருக்கிறார். உங்க இந்திய அரசு இறையாண்மை உள்ள அரசு, உங்க வல்லரசு வளர்ந்து வருகின்ற வல்லரசு, ஏன் உங்க வல்லரசு அந்த குட்டினாரை தோண்டு பையன் சீர்காழியில் இருக்கிற இந்த நகர அளவுக்கு இல்லாத ஒரு இளைஞர் இருக்கிற அந்த இளவரி பிடிச்ச ராஜபக்சே இருக்கிற நாயை மிரட்டுவதற்கு நோக்கினத்தை இந்திய அரசா? அவன் ஒண்ணும் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? நீ செய்த துரோகம், என் இனத்திற்கு நீ செய்த துரோகம். என் தமிழீழ மண்ணில் 1.5 லட்சம் தப்புள் கொடி தமிழீழ உறவுகளை கொன்று குவித்த கொடியவன் ராஜபக்சேவுக்கு ராடார் கருவிகளையும் போர் கருவிகளையும் ராணுவ தளவாடங்களையும் ராணுவ ஆலோசகர்களையும் தளபதிகளையும் முன்வரிசையில் நின்று போர் புரிந்தாயே 20 நாட்டு உலக அரசு ராணுவங்களை கொண்டு. அதற்கு காரணமாக இருந்த இந்திய அரசு அந்த சகுனித்தனம், நீ செய்த துரோகம், நீ இடத்திற்கு நீ செய்த இன அழிப்பு, அந்த உண்மையெல்லாம் எங்கே அவன் வெட்ட வெளிச்சமாக வெளியே சொல்லிவிடுவான் என்று பயந்து கொண்டு இலங்கையினுடைய அதிபர் ராஜபக்சேவும் கோத்தபாயவும் பசிலும் நாடாளுமன்றத்திலே அறிவிக்கிறான். இலங்கைக்கான போரை, ஈழ விடுதலை புலிகளை அழிப்பதற்கான போரை இந்திய அரசிற்காகத்தான், இந்திய அரசுதான் செய்தது, எங்கள் இலங்கை அரசுக்காக என்று பகிரங்கமாக அறிவித்தார். இதனால் வரையிலும் இந்திய அரசிடமிருந்து ஒரு மறுப்பு இருக்குமா? இங்க இருக்கிற மத்திய அமைச்சர், ஓஹோ அப்ப நம்மளாம் அங்க வைத்த அமைச்சர் தான் நம்ம இனத்தை கொண்டா அப்படின்ற சூடு சோழனை இருந்தா, வெக்கமான இருந்திருந்தா தூக்கி போட்டு வெளியே வந்திருக்கணும்ல. இங்க இருக்கிற சைக்கிள் கடை வச்சிருக்கிறதுல இருந்து, எழுதி இருக்கிறவங்க இருந்து, டீ கடை வச்சிருக்கிறவங்க இருந்து, பள்ளி மாணவர்கள் இருந்து, கல்லூரி மாணவர்கள் வரை, ஆராய்ச்சி மாணவர்கள் வரை, வணிகர்கள் முதல் தொழிலதிபர்கள் வரை ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் எத்தனை முறை தன்னெழுச்சியாக எழுந்து வீதிக்கு வந்து என் தொப்புள் கொடி உறவுகளை எங்கள் இந்திய அரசே காப்பாற்றுங்கள் என்று வேண்டுகோள் வைத்தார்கள். இந்த வேண்டுகோளுக்கு மதிப்பளித்ததா? அந்த வேண்டுகோளுக்கு செவி சாய்த்ததா? என் தமிழக மக்களின் உறவுகளுக்கு இந்திய அரசாங்கம் மதிப்பளித்ததா? என் மாணவருடைய போராட்டங்களுக்கு மதிப்பளித்து ராஜபக்சேவுக்கு சிவப்பு கம்பளம் விரிப்பதை நிறுத்தியதா? இந்திய அரசு தொடர்ந்து என் இனத்தை கொண்டு ஒழித்த சிங்கள பேரினவாத ராணுவத்திற்கு, ரத்தை களவடிந்த ஓநாய் கூட்டத்திற்கு தொடர்ந்து இந்தியாவில் பயிற்சி அளிக்கிறது. பயிற்சியை நிறுத்தணும், நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். இதான் அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்.
ஒரு நாராயணசாமி ஒரு நாராயணர் தான் இந்திய நாட்டின் பாரத பிரதமருடைய துணை அமைச்சர். ஏர்போர்ட்டை விட்டு இறங்குறாங்கன்னா ஒரே பத்திரிகையாளர்கிட்ட கூட்டு உடனே சொல்லுவான், நாளைக்கு கூட உங்களை திறக்கிறோம், இங்க மின்சார தட்டுப்பாடே இருக்காதுமா. அதுக்கு மறுநாள் பேசுவார், ராணுவர்களுக்கு பயிற்சி அளிப்பதை நான் அந்தோனியிடம் பார்த்து பேசி தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்படும். நம்ம தஞ்சாவூர் யார் நம்ம ஜி.கே. வாசன் அவர் சொல்லுவார், நான் அந்தோனிகிட்ட பேசுறேன் அப்படின்பார். எவ்வளவு பேசியும் இலங்கை ராணுவத்தை திருப்பெருப்ப முயற்சி இல்லை. கடந்த 25ஆம் தேதி தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுவுடைமை கட்சி, பெரியார் திராவிட கழகம், திராவிட விடுதலை கழகம், தமிழ்நாட்டில் இருக்கிற 40-50க்கு மேற்பட்ட தமிழர் அமைப்புகளும் கட்சிகளும் வெல்லிங்டன் ராணுவ பயிற்சி முகாமத்தை முற்றுகையிடுவோம், அத்துமீறி உள்ளே நுழைவோம் என்று புறப்பட்டதற்கு தயாராகிய காரணத்தினால்தான் ராணுவ வீரர்கள் திருப்பி தேர்தல் பொறுப்பாளர்கள் அனைவரும் 1000க்கு மேற்பட்டவர்களை பேருந்து ஏற்பாடு செய்து கொண்டு நம்முடைய அமைப்பு செயலாளர் காமராஜர் காவேரி பொதுச்செயலாளர்களும் அங்க மத்தியானம் புளியோர கட்டுறதுக்கு தக்காளி சாதத்துக்கு முதற்கொண்டு 70 கிலோ தக்காளி வாங்கிட்டு போய் அங்கு தங்கிய பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் படை வருகிறது, நிச்சயம் பயிற்சி கல்லூரிக்கு ஏறி பிடிப்பார்கள். வைகோ வருகிறார், ராமகிருஷ்ணன் வருகிறார், கொளத்தூர் மணி வருகிறார், தஞ்சை மணியரசு வருகிறார், ஏதோ ஒன்று நடைபெறுகிறது. அதற்குள்ளாக இவர்கள் வெளியேற்ற வேண்டும் என்று கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு தமிழக அரசின் அற்புதத்தின் காரணமாக வெளியேற்றப்பட்டார்கள். நான் கேட்கிறேன், இந்திய அரசே, நீங்கள் எங்களுக்கு என்ன நீங்கள் மரியாதை அளிக்கிறீர்கள்? எங்கள் மக்களின் உணர்வுகளுக்கு நீங்கள் என்ன மதிப்பளிக்கின்றீர்கள்? என் தாயை, என் தங்கையை, என் தம்பியை கொன்று குவித்தானே, தாயை மகன் முன்னாடி கற்பழித்தார்களே, தங்கையை அப்பன் முன்னாடி கற்பழித்தார்களே, என்னுடைய உறவுகளை உலக சமூகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளையும் போர் குண்டுகளையும் எரிகளையும் கெமிக்கல் வெப்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய ரசாயன ஆயுதங்களை கொண்டு அழித்து ஒழித்தார்களே, இந்திய அரசு செவி சாய்த்ததா? அன்னை சோனியாவின் மனம் குளிர்ந்தது, ராகுல் காந்தி மனம் குளிர்ந்தது, மகிழ்ச்சி திளைத்தீர்கள். ஆனால் இன்றைக்கு தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வெக்கமான சூடு சொரண ரோஷம் எதுவுமே இல்லை. பெரும்பான்மை முதல் நாள் கூட்டணி இல்லைன்றான், மறுநாள் கூட்டணி இல்லைன்றான், அப்புறம் மறுநாள் நாங்க ஆதரவு இல்லைன்றான், மறுநாள் ஆதரவுன்றான். நாங்க தேர்தலில் புறக்கணிப்பு பண்றோம், அப்புறம் தேர்தலில் பங்கெடுப்போம், பேச்சுவார்த்தை நடக்குது. அப்புறம் பொட்டி சூட்கேஸ் மாறல பேரம் மாடியிலனாக்கா ஓட்டு உடனே பார்த்தா ஒரு கட்சி அதிமுக கூட்டணி இருக்குது, மறுநாள் இங்க வந்து கோபாலபுரத்தில் நிற்குது. அங்கே சட்டமன்றத்தில் அம்மாவை விட்டா உலகத்துல அப்புறச்சிட்டாவே ஆலையில பேச மறுநாள் பார்த்தா சாமி விட்டு நிற்கிறாங்க தலைவர்கள். என்னையா எல்லா காரணம் 2 எம்எல்ஏ இல்ல ஒரு எம்பி சீட்டு தான். அன்பார்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்களே, உங்களை நான் அழைத்திருக்கிறது, உங்களை அணிவகுத்திருக்கிறது, உங்களை எல்லாம் நம்பி நான் இறங்கியிருப்பது இந்த ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக அல்ல. இந்த எம்எல்ஏ பதவி போது 10 வருஷம் ஆகி போட்டியிடுவது எம்எல்ஏ பதவிக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது அல்ல. இந்த வாழ்வுரிமை என்பது தமிழ்நாட்டில் மதங்களாக, சாதிகளாக, கட்சிகளாக பிறந்து கிடைக்கின்ற என் தமிழ் சமூகத்தை ஒரு அணியில் திரட்டி ஒத்த கருத்துள்ள என் தமிழர் அமைப்புகளையும் இயக்கங்களையும் போர்க்குணம் கொண்ட என் தமிழக வீரர்களையும் என் மாணவர் சமூகத்தையும் இளைய தலைமுறையும் புரியுள்ள என் மகளிரையும் அணிதிரட்டி என் தமிழகம் மறுக்கப்படுகின்ற என் தமிழகத்தின் வாழ்வுரிமைக்காக களத்தில் இன்று போராடுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். எங்களின் போர்க்குணம், எங்களுடைய செயல்பாடுகள், எங்கள் கட்சியின் நடவடிக்கைகள் இங்கு எப்படி கொட்டுகிற மழையிலும் ஒரு துளி அசையாமல் இங்கு கூடியிருக்கிறார்களோ இந்த இளைய தலைமுறை, இந்த மாணவர் தலைமுறை, இந்த எதிர்கால இளைய தலைமுறை நிச்சயம் எந்த காசுக்கும் பதவிக்கும் ஆசைப்படாத என் தமிழகத்தின் விடியலுக்காக களமிறங்கி போராடுகிறார். அரசு பதவி, இந்த எம்எல்ஏ பதவி, இந்த மந்திரி பதவி, இந்த கூட்டு பொறியியல் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் சாதாரணம். இன்றைய தமிழ்நாட்டில்